ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ஜிவிபி பேர்ட் சேவரி. இன்றைக்கி நம்ம எங்கே வண்டியில் ட்ராவல் பண்ணிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்மில் இருக்க கிளிமூக் சிக்ஸ் எல்லாத்துக்குமே 2 months ஆச்சுங்க. அதனால் அதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் தடுப்பூசி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்நடை மருத்துவமனைக்கு தாங்க நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம். நம்மளால் வண்டியில் தனியாக எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நம்ம அண்ணன் பையன் தர்ஷன் இருந்தாங்க. தர்ஷனையும் விகானையும் கூட்டிகிட்டு நம்ம கேஜில் பிடிச்சி போட்டு நம்ம மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிட்டோங்க. மருத்துவமனைக்கு போய் பார்த்தா மருத்துவமனை வந்து பூட்டி இருந்ததுங்க. என்னடா சனிக்கிழமை நாள் எதுமா இன்ஜெக்ஷன் போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பூட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தாங்க. திரும்ப வீட்டுக்கு தான் வரணும் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் ஒருத்தர் வந்தாருங்க. அவர் வந்துட்டு, தம்பி இது வந்து பழைய பில்டிங் பாருங்கள், லாக் பண்ணிட்டாங்க, புது பில்டிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் அங்கே போய்ட்டு இன்ஜெக்ஷன் போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புது பில்டிங்க்கு நம்ம கோழி குஞ்சுங்களெல்லாம் எடுத்துகிட்டு போயாச்சுங்க. அந்த டைமில் ஒருத்தர் ஆடு பிடிச்சிட்டு வந்திருந்தார். அந்த ஆட்டுக்கு ஏதோ ப்ராப்ளம் மாட்டேங்குது. அந்த ஆட்டையும் பிடிச்சிட்டு வந்து உள்ளே கட்டி போட்டுட்டாருங்க. நம்ம கோழியெல்லாம் கொண்டு போயிட்டு நம்ம டேபிள் மேலே வச்சாச்சு. டாக்டர்கிட்ட என்ன ப்ராப்ளம்னு சொல்லியாச்சு. அவங்க வந்து இன்ஜெக்ஷன் எடுக்க போயிருந்தாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்க இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வர வரைக்கும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆடு கட்டி போட்டிருந்தாங்க. ஆட்டு கூட பார்த்தீங்கன்னா தர்ஷனும் விகானும் 2 பேரும் போயிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்ன தான் விளையாண்டாலுமே ஆடு வந்து ரொம்ப டல்லாகவே இருந்ததுங்க. என்ன ப்ராப்ளம்னு தெரில, அது வந்து ரொம்ப டல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் டாக்டர் வந்தாங்க. டாக்டர் வந்துட்டு கோழிங்களுக்கு தடுப்பூசிலாம் போட்டாங்க. தடுப்பூசி போட்டு அது கொஞ்சம் கழிச்சலாக போதுங்க மேடம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான டேப்லெட்டு அந்த மருந்து எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த மருந்தும் டேப்லெட்டும் நான் வச்சுருந்தேங்க. நம்ம விகான் வந்துட்டு கொடுங்க நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தண்ணியில் அந்த கொடுத்த மருந்து வந்து தண்ணியில் நம்ம ட்ராப்பாக கலந்து விட்டாச்சுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் கோழி குஞ்சுங்க குடிக்க ஆரம்பிச்சிது. ஒரு கோழி தாங்க குடிச்சது. மறுபடியும் மற்றது எல்லாமே தீவனம் தான் தின்னுட்டு இருந்தது. தீவனம் தின்னுட்டு மறுபடியும் எல்லாமே தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேலும் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.